மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அரசியல் கட்சியினர் ஒருபுறம் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் வேளையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களும் பொதுமக்களும் போராட்டங்களை நடத்தி கைதாகினர். போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறை மிருகத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்தியும் அந்த மாணவர்களை சென்னை புழல் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். குடிமகன்களே இன்றைக்கு மதுக்கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் இன்றைக்கு மதுக்கடைகளுக்கு முன்பாக காவல்துறையினர் நின்று டாஸ்மார்க்களை பாதுகாப்பது வெட்கக்கேடாக இருக்கின்றது. மத்தவங்க மட்டும் வரணும், மத்தவங்க மட்டும் வாங்கணும், நாங்க மட்டும் வாங்கக்கூடாதா? எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க தமிழ்நாட்டில் பிறக்கலையா? ஏன் அரசாங்கம் இப்படி பாரபட்சமாக்குது? எங்களுக்கு கொடுங்க, நாங்க கெட்டு போறோம், அதான் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்க குடிக்கிறோம், வேணாம் சொல்றோம், குடிக்கிறோம், நாங்க குடிக்கிறோம், அதையும் விட மாட்டீங்க. இந்த கடை இந்த இடத்துல இருக்க கூடாது. தண்ணி பிடிக்கிற இடம், கடைக்கு வர இடம். எங்க பிள்ளைங்க பாருங்க, 26 பேர் இறந்துட்டாங்க. 26 பேர். டாஸ்மார்க் வருமானத்தில் மாணவர்களுக்கு இலவசங்களையும் பொதுமக்களுக்கு இலவசங்களும் வேண்டாம். எங்களுக்கு இலவச கல்வியும் இலவச வேலை வாய்ப்பையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். உடனடியாக மதுவிலக்கை ஏற்படுத்தி தர வேண்டும். பல பேர் செத்துட்டு இருக்காங்க, பல ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பல பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்டோட எதிர்காலமே இதனால பாதிக்கப்படுது. அரசாங்கம் கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கும் நம்புறோம்.